கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ இந்த இடத்திலே வாசிக்கிற இந்த வசனத்தின் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது போவாஸ் ரூத்தை குறித்து பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ ரூத் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமி வணங்கின தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் தன் மாமியை போல அந்த தெய்வத்தை சேவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க அவ்வளோ வைராக்கியமாய் உறுதியோடு சொல்றாங்க, நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம் என்று சொல்லி தன்னுடைய தேசத்தை மறந்து தன் மாமி ஆராதிக்கிற தேவன் இருக்கிற அந்த தேசத்தை தெரிந்து கொண்டு தன் மாமியோடு வருவதை நாம் பார்க்க முடியும். அப்ப வந்த அவளுக்கு அவர் போவாஸ் சுதந்திரவாளியா இருந்தாலும் சுதந்திரவாளியால ஒரு நிறைவான பலனை கொடுக்க முடியாது என்பதை என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமென். நாமும் அப்படிதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழில் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். ஆனாலும் சில சமயங்களில் மனிதர்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களால நிறைவா நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா, நிறைவான பலனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முடியவே முடியாது. அதிலே நிறைவை நம்மளால பார்க்க முடியாது என்பதுதான் உறுதியா இந்த வசனத்தின் மூலமா நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அந்த ரூத் என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தன் மாமி ஆராதித்த தேவனை நித்தமும் நினைத்து கொண்டே இருந்திருப்பாங்க. அதனாலதான் சங்கீதத்திலே 16:8 சொல்லப்பட்டு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை என்று தாவீது சொல்லுகிறது போலவே இந்த ரூத்தும் சொல்லியிருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக அப்போ எப்பொழுதும் அந்த மாமி ஆராதித்த தேவனை தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்த ஒரு சகோதரியா அவர்கள் இருந்திருப்பார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அப்படி முன் நிறுத்தி நிறைவான பலனை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்ப்போம் என்றால், தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்களாமே. அப்போ அந்த நிறைவான பலன் கிடைத்தவர்கள் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து அவர்களால என்ன இயல்கிறதோ அதை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 21:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்படி தம்புரோடும் நடனத்தோடும் ஆடி பாடுகிறவர்களை தேவன் என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஆமென். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பத்தினாலே நம்மளை நிறைவாய் நிரப்பி நடத்துகிறவராய் இருக்கிறார். ரூத்தோடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது, தாவீதோடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய பேரின்பத்தையும் அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நீதிமொழிகளை சொல்லப்படுறது 15:15 மனரம்யமோ நித்திய விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நித்திய விருந்துக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்து அவரையே நமக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி இருக்கிறவர்கள் என்ன செய்யறார்கள்? ஏசாயா 45:17 இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கம் அடையாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படி நித்திய விருந்துக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவும் மாட்டார்,
கலங்காமல் இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவனே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னையாலும் தலைவனே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவனே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னையாலும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண்ணே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டே. எப்போதும் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை.
உலகத்துல வந்தவர்களுக்கு அவர் நிறைவான மகிழ்ச்சியை தரும்படியாக தான் அவர் அனைத்தையும் சிலுவையில இழந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் இல்லைங்களா? அதனால நிறைவான ஆவியானவர் குறைவெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நமக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக அவர் துக்கம் அடைந்தவராய் சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டதை யாரா இருந்தாலும் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம், அடைக்கலமாய் வருவோம், அவரை அண்டிக் கொள்ளுவோம். அவர் தாமே நமக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பத்தையும் கொடுக்கிற நித்திய ராஜனாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். God bless you.